சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். ஸ்கேன் எடுத்து பார்க்கலாம்னு சொன்னாங்க. அதுக்காக தான். என்ன என்ன மேடம்? ஆமா ஆமா, அதுக்கு தான் ஸ்கேன் பண்ணணும்னு சொன்னேன். இப்போ வயித்து வலி இருக்காமா உனக்கு? இப்போ இல்ல மேடம். ஓகே, அப்ப நான் போய் சாமி கும்பிட்டு வரேன். நீங்க மத்த வேலையெல்லாம் பாருங்க, நான் வரேன். ஓகே. பொங்க வைக்கிற இடத்துக்கு போயிடலாம். வா போலாம். மாப்பிள்ள கவலை வாங்க போங்க. ஏதோ தப்பா இருக்கிற மாதிரி தெரியுதே. கல்வியும் குறையாத வயதுமோ கபடுவாராத நட்பும் கன்றாத வளமையும் குன்றாத இளமையும் கழுவினை இல்லாத உடலும் சலியாத மனமும் அன்பு அகலாத மனைவியும் தவறாத சந்தானமும் தாழாத கீர்த்தியும் மாறாத வார்த்தையும் தடைகள் வாராத படையும் தொலையாத நிதியமும் துன்பம் இல்லாத வாழ்வும் துய்யனின் பாதத்தில் அன்பும் உதவி பெரிய துன்பம். ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர். நான் உங்ககிட்ட உனக்கு என்ன ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கேன்னு சொல்ல வர்றதுக்குள்ள நீ அவ்வளோ வேகமா மறைச்சு உனக்கு வயித்த வலின்னு சொல்லி மழுப்பும் போதே எனக்கு புரிஞ்சிருச்சு. நீ பிரெக்னன்சின்னு அவங்களுக்குலாம் தெரிஞ்சா உனக்கு ஏதோ ப்ராப்ளம் இருக்கோன்னு புரிஞ்சுக்கிட்டேன். அதான் நானும் நீ சொன்ன வயித்த வலியே அவங்க கிட்ட சொல்லி மெயின்டைன் பண்ணிட்டு வந்துட்டேன். ஆனா எனக்கு என்ன டவுட்னா, காயத்ரி என் கூட படிக்கும்போது எனக்கு அவ ரொம்ப க்ளோஸ். என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டே அவ தான். அதனால அவளை பத்தி எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். நல்ல கேரக்டரும் கூட. அவகிட்ட நீ ஏன் மறைக்கணும்? காயத்ரி மேடம் ரொம்ப நல்லவங்க தான். எனக்கும் அவங்கள பத்தி தெரியும் மேடம். ஆனா நான் இப்போ இருக்கிற சிச்சுவேஷன்ல இத யார்கிட்டயும் சொல்ல முடியாத நிலைமையில இருக்கேன். இட்ஸ் ஓகே. ஆனா இத ரொம்ப நாளைக்கெல்லாம் மறைக்க முடியாது. அத ஞாபகத்துல வச்சுக்கோ. அப்புறம் உன்னோட ஹெல்த்த பத்திரமா பாத்துக்கோ. மந்த்லி ரெகுலர் செக்கப்ப கரெக்டா எடுத்துக்கோ. ஓகே, தேங்க்ஸ் மேடம். டேக் கேர். ஓகே. ஏன் அஞ்சலி இவ்வளவு பெரிய விஷயத்தை என்கிட்ட இருந்து மறைச்சிங்க? நீங்க யாருக்கிட்ட வேணாலும் மறைக்கலாம், ஆனா என்கிட்ட நீங்க மறைக்கலாமா? 2 மாசமா உங்களுக்கு வயித்துல வலி, வயித்துல ஏதோ கட்டி இருக்கிறதா வேற டாக்டர் சொல்லிருக்காங்க. இதெல்லாம் ஏன் என்கிட்ட சொல்லல? சொல்லுங்க அஞ்சலி, ஏன் என்கிட்ட சொல்லல? இல்ல சார், நீங்களே ஏகப்பட்ட பிரச்சனையில இருக்கீங்க. இந்த நேரத்துல இத சொல்லி உங்களை சங்கடப்படுத்த வேண்டாம் தான் சார் சொல்லல. என்ன அஞ்சலி பேசுறீங்க? அப்படி என்ன இதை விட முக்கியமான பிரச்சனை எனக்கு இருந்துச்சு? அப்ப நீங்க என்னையும் எல்லார் மாதிரி தான் பாக்குறீங்க. நான் மட்டும்தான் முட்டாள் மாதிரி உங்களை ஃப்ரெண்டா பெஸ்டியா பாத்துட்டு இருக்கேன். நீங்க என்னை யாரோ ஒருத்தனை தான் பாத்துக்கிட்டு இருக்கீங்க. அப்படியெல்லாம் இல்ல சார். அப்படிலாம் இல்லனா நாளைக்கு நீங்க என் கூட வரீங்க. எங்க சார்? நாளைக்கு நம்ம ஒரு பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு போறோம். அங்க உங்களுக்கு ஃபுல் செக்அப் பண்றோம். மகேஷ், இங்க என்ன மகேஷ் பண்றீங்க? டாக்டர் அஞ்சலிக்கு வயித்துல வலின்னு சொன்னாங்கல்ல, அத பத்தி தான் கேட்டுட்டு இருக்கேன். சரி, அம்மா சாமி கும்பிட கூப்பிட்டு இருக்காங்க, வாங்க. ஹே, சிம்பத்தி கிரியேட் பண்ணிட்டு இருக்கியா? கிடைக்கிற கேப்ல எல்லாம் அவர் மனசை கவர ட்ரை பண்ண பாக்குறியா?
இருடி உன்னை வச்சுக்கிறேன். இவ வேற என்ன நடக்குதுன்னே தெரியாம எதையோ நினைச்சுக்கிட்டு போறாளே. கொடுங்கம்மா. அம்மா, பொண்ணு மாப்பிள்ளை எங்க? கவி மாப்பிள கொஞ்சம் முன்னாடி வாங்கம்மா. போப்பா. வாங்க. இந்த கோவிலை பொறுத்த வரைக்கும் புதுசா கல்யாணமாக போறவங்க இல்ல கல்யாணமானவங்க யாரு வந்தாலும் பொண்ணு மாப்பிள கோவில் பிரகாரத்தை 3 முறை அடிப்பிரதட்சணம் பண்ணணும். அப்படி அடிப்பிரதட்சணம் பண்ணும்போது பொண்ணு காலை ஈரம் பண்ணிக்கிட்டு முன்னால நடக்கணும். மாப்பிள கீழே பார்க்காம பொண்ண ஃபாலோ பண்ணி அப்படியே நடக்கணும். கடைசி வரைக்கும் எங்கேயுமே நிக்காம அடிபரலாம நடந்துட்டாங்கன்னா அந்த பொண்ணு மாப்பிளையும் எந்த குறையும் இல்லாம நல்லா இருப்பாங்க. அப்படி பண்ணா அம்மன் அவங்க 2 பேரையும் எப்பவுமே கைவிட மாட்டாங்கங்கிறது ஐதீகம். மாப்பிள கவி ஐயா சொன்னதை நீங்க 2 பேரும் கேட்டீங்கல்ல? அடிப்பிரதட்சணம் பண்ணி கோவில 3 முறை சுத்தி வாங்க. அம்மன் எந்த குறையும் இல்லாம உங்க 2 பேரையும் பாத்துப்பா. என்ன?